வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் கொஞ்சம் நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு குறிப்பாக விடியல் பயணத்தின் மூலமாக ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 888 ரூபாய் நாம் மிச்சப்படுத்திக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு அறிக்கையை நீங்கள் சொல்லுது. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் தருகிறார்கள் நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். சரி, பொண்ணு இல்லை பையன் தான் இருக்கிறோம்னா கவலைப்படாதீங்க, பையனை கல்லூரியில் படிக்க வைங்க, அந்த பையனுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று தமிழ் புதல்வர் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை என்று வரும்போது இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு தருகிறார். இப்படி நாம் பார்த்து நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை செய்யும் பொழுது ஒன்றியத்தில் இருக்க அரசு என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் வரி பணமாக 1 ரூபா கொடுத்தோம் என்று சொன்னால், நம்ம துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறார் பார்த்தீங்களா, நம்ம 1 ரூபா கொடுத்தா நம்ம திருப்பி அவங்க தரது வெறும் 29 பைசா தான். 2014 சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இன்னைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறாரு 15 லட்சத்தை விடியா, ஒரு 15 ரூபானாச்சும் நீ போட்டியா அப்படின்னு நான் கேட்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி நம்முடைய வரிப்பணத்தை வாங்கி அதானி அம்பானி கோடி கணக்கில் லட்ச கோடி கணக்கில் அவங்க வாங்கின கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு நம்முடைய விவசாயிகள் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதாச்சும் கல்வி கடன் வாங்கினா உடனே கட்டுன்னு சொல்லி அதை ஜப்தி பண்ணுறது. ஸோ இந்த வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும்.